ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு ஓடுகை முன்னூற்றி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிக இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பத்மநாபபுரத்தில் உள்ள அரண்மனை தான் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனையானது 3 தலைமுறைகளை கடந்து இன்றைக்கி மிக சிறப்பாக ஒரு அருங்காட்சியகமாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உன்னதமான ஒரு படைப்பு தான் 1592லேருந்து 1592லேருந்து 1601 இடைப்பட்ட காலத்தில் இந்த அரண்மனையானது கட்டப்பட்டுள்ளது. அதற்கு அப்புறம் மார்த்தாண்டவர்மனால் இந்த அரண்மனையானது புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட்டின் கட்டுப்பாட்டில் இது இருந்து மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. 1795 இந்த அரண்மனையில் உள்ள அனைத்து பிரதிகளும் திருவனந்தபுரத்துக்கு மூவானதுனால இந்த அரண்மனையானது பொலிவிழுந்து காணப்பட்டுள்ளது. அதன் மூலமாக 1935 திருவங்கூர் அவங்களுடைய சந்ததியினருடன் அனுமதி பெற்று கேரள அரசானது இந்த அரண்மனையை ஒரு அருங்காட்சியகமாக இன்றளவு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த அரண்மனைக்கு உள்ளே என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்ணாடியால் ஆனப்பட்ட ஒரு டேபிள் இருக்கும் நினைப்பீங்க. அது கண்ணாடி கிடையாது, கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பலகை. நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து கருவிகளும் அந்த காலகட்டத்தில் 1592லேருந்து 1601 1729 to 1758 வரைக்கும் இடைப்பட்ட யூஸ் பண்ணக்கூடிய 4 வால்கள் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கிறோம். இந்த அப்டேட்டோட நிறுத்திக்கலாம். அடுத்த வரக்கூடிய அப்டேட்டில் அரண்மனைக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பாய்.